நான் உணர்ச்சிகளின் உச்சத்துல இருக்கிறதுனால எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் சொல்ல நினைக்கிறது எதுவும் சொல்ல முடியாம போயிடக்கூடாது. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரக்கூடாது. யாரும் ஒரு கேடு கெட்ட பேனாவுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத நல்ல தாய் தந்தைக்கு பிறக்காத இந்த இடத்துல நீங்க என்ன வார்த்தையை வேணா போட்டுங்க. ஒரு ஈன பிறவியின் எழுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும். இந்த நேரத்துலதான் உண்மையிலேயே வலியோட வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. திரைப்படத்துறையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு எல்லா உறவுகளும் இருக்கு. அவ ஒரு மகள், ஒரு மனைவி, ஒரு சகோதரி, ஒரு தாய், எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண். ஆண்டவனால படைக்கப்பட்ட எல்லா பெண்களை போல பெண்கள் தான். உறவுகள் உணர்வுகள் உள்ள சாதாரண பெண் தான் நாங்களும். தயவு செஞ்சு மக்கள் ரசிகர்கள் எங்களை அவங்கள ஒருத்தராக பாக்குறாங்க. குறிப்பா இந்த தினமலர் பத்திரிகையின் ஆசிரியர் ஐயா, உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க எழுதியிருக்கும் அவதூறுகள் உங்களுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தலையா? உங்க மனைவி, மகள், தாய், சகோதரி இவங்களை பத்தி ஒரு தவறான செய்தி உங்களுக்கு கிடைச்சா அது அப்படியே எழுதுற உத்தமரா நீங்க? உங்க பத்திரிகை தொடங்கி 50 வருடங்கள் ஆயிடுச்சா? இப்படிதான் யார் பெற்ற பெண்களை பத்தி எல்லாமோ எழுதி அவங்க வயிற்றுச்சலை போட்டு உங்க பிள்ளைங்கள உங்க பத்திரிகையை நீங்க வளர்த்தீங்களா? அதுக்காக ஒரு நாள் ஒரு வேலை கூட நீங்க வெட்கப்படுது இல்லையா? எத்தனையோ கலைஞர்களை வளர்த்து விட்ட பேனாக்கு நடுவுல இந்த நிப்பே இல்லாத பேனாவால எழுதுன உங்களுக்கு வெட்கமா இல்லையா? உங்க பெரிய மனுஷனா நினைச்சதே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவோ இந்த கண்டன கூட்டம் நடக்கல. இன்னைக்கு யாரா இருந்தாலும் மனிதனா நேசிங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம். யாரையும் அவலப்படுத்தவோ கேவலப்படுத்துற உரிமையோ ஆண்டவரோ இல்ல நம்மள ஆளும் அரசாங்கமோ யாருக்கும் கொடுக்கலங்கிறதுக்காக எச்சரிக்கிற கூட்டம் இது. நான் ஆவேசப்படுறத பார்த்து, நான் கொதிக்கிறத பார்த்து, நான் கலங்கி போனதை பார்த்து இவ்வளவு தைரியமான திடமான பொண்ணாச்சு நீங்க ஏன் இப்படி கலங்குறீங்கன்னு என்ன சேர்ந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் தைரியமான பொண்ணுதாங்க, ஆனா ரொம்ப 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 மென்மையான மனம் படைத்த தாய். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஏன் அவங்க ஒரு நடிகைக்கு குழந்தைங்களா பிறந்ததுனால கேவலப்படணுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இன்னைக்கு நான் வாய மூடிட்டு இருந்தாரு என் குழந்தைங்களுக்கும் என்னுடைய கணவர் என் பின்னாடி எனக்காக நிக்கிற என் கணவருக்கும் நான் செய்யற துரோகம் அது. நான் என் குரலை எழுப்புறேன். நான் இந்த நாட்டோட பிரஜை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க உங்களுக்காக என்னுடைய கடைசி வார்த்தையை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ரமேஸ்வரன் பாஸ்டர். பத்திரிகைங்கிறது காலையில் எழுந்துச்சா சமுதாயம் எப்படி போகணும், எதை நோக்கி அந்த விழிப்புணர்ச்சி இருக்கணும், எதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுல அப்படி நம்ம வழிகாட்டியா இருக்கணும், ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கணும். நிறைய பத்திரிகைகள் நாங்க கேட்காம எங்க வீட்டுக்கெல்லாம் வருது. நான் இந்த பத்திரிகைலாம் கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டிருக்கேன். என்னோட வயசுல சின்னவங்க அதை பார்க்க கூடாது, மனசு கிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அந்த பத்திரிகையெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப அருமையான தொழில். நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு, என் குடும்பத்தில் நிறைய பேர் நடந்திருக்கு. வயிற்று கழுவுறாங்க, சாப்பாடு காசுலாம் வயிற்று கழுவுறாங்க, கலெக்ஷன் கம்மியா இருக்கு, அந்த பத்திரிகை நல்லா நடக்கல அப்படிங்கிறது அவங்க இந்த மாதிரி தொடர் எழுதும் போதே தெரிஞ்ச விஷயம். அது ஒரு வாட்டி நம்ம விட்டுருக்கோம், விட்டு கொடுத்துருக்கோம், உண்மையும் சொல்லணும், மறந்து போயிருக்கோம். அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது. சார் சொன்ன மாதிரி அந்த லீகல் செல் ரொம்ப முக்கியம், அவசியம். அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் பண்ணணும்னாலும் நான் அதை ஃபண்ட் பண்றேன். கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நம்ம தொழில் கிடையாது. கண்ட ஈன பசங்க எழுதிட்டு இருப்பாங்க, இது பின்னாடி ஓடுறது நம்ம தொழில் கிடையாது. அதை வன்மையா கண்டிக்கணும். நம்மளுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ, என்னென்ன சக்தி இருக்கோ, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவங்களை நசுக்கணும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, உள்ள போட்டு அடிச்சு அவங்களை கூப்பிட்டு உங்க காலில் உள்ள வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும் தான் என்னோட ஆசை. பட் சின்ன பையனால இப்ப முடியாது. இருக்கிறவங்க ப்ரொமோஷன் கொடுத்தா அது கூட செய்வேன். நான் தேவையில்லாததுக்கு கோவப்பட மாட்டேன், தேவையான விஷயத்துக்கு கோவப்படுவேன். காரணம், நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன், கோபம் வரும், ரத்தம் கொதிக்கும். நான் அங்கிருந்து வரும்போது நினைச்சேன், நேரடியா திறமர ஆபீஸுக்கு போறது, அங்க இருக்கிற 4 பேரை வெற்றணும் தான் நான் வந்தேன். நேருக்கு நேர் சந்திப்பவன் தான் நான். அவன் தான் மனிதன். வாழ்க்கை ஒரு முறை, மானத்துக்காக தான் வாழ்கிறோம். நாமெல்லாம் மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
போல வேற தொழில் தெரியாது நடிப்பை தவிர. உன்னுடைய பத்திரிகை விற்கவில்லை என்றால் நீ அந்த வியாபாரத்தை நடத்து, உன் குடும்பத்தை வைத்து அந்த வியாபாரத்தை நடத்து என்று சொல்ல எனக்கு தெரியும். உன்னை நீ அந்த வேலை செய்கிறார் என்று தமிழ்நாடு முழுவதும் மேலைப்பட்டு நான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். உனக்கு இருக்கும் அந்த கேவல புத்தி, அந்த படைப்பு நடத்துகிற புத்தி எனக்கு அல்ல. ராதிகா சொன்னாங்க, பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட்னாங்க. அதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட எழுத்தாளர்களுங்க, அவங்கெல்லாம் யுக புரட்சி பண்ணவங்க. அவங்கள போய் இதனோட கம்பேர் பண்ணலாமா நீங்க? இது குவார்டர் காசுக்காக எழுதுது. குவார்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா யாரை பத்தி எதை எழுத சொல்லி அது எழுதும். அது ஒரு அனிமல், that should be treated like an animal. இவர்தான் உங்கள் ஹீரோன்னு வாரம் எழுதினாங்களே ஒரு பத்திரிகையில. அவன் பெரிய பாரம்பரியமான பத்திரிகை. அவன் வந்து பிரிட்டிஷ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு நடத்துறான். அடேங்கோப்பா, 1927 37 47 இவ்வளவு வருஷமா பத்திரிகை நடத்துறான். ஆனா நான் கேக்குறேன், உன்னால சினிமா இல்லாம நீ நடத்த முடியும் பத்திரிக்கை? நீ நடத்தி காட்டினா ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்த நான் ஒத்துக்கிறேன். இப்ப கேக்குறேன், நீ தைரியம் இவ்வளவு நாள் இவர் தான் உங்கள் ஹீரோன்னு எழுதுன, நீ தைரியமானவா இருந்தீங்கன்னா அந்த நிருபன் தன்னுடைய பேரை போட்டு எழுதுவானா? உங்க அப்பா அம்மா ட்ரூவா இருந்ததுன்னா நீ தைரியமானவா இருந்தீங்கன்னா உன் பேரை போடு, வா தைரியமா தான் இங்க வந்து நான் தான்டா எழுதுனேன், இல்ல எனக்கு என்கிட்ட சாட்சி இருக்குடா, ப்ரூஃப் இருக்குடா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் தான் எழுதுன்னு சொல்லு. அப்ப நீ பத்திரிக்கை அப்போ உங்க அக்காவை பத்தி எழுது, உங்க உமாவை பத்தி எழுது, உங்க பாட்டி ஆயாவை பத்தி எழுது. எங்க ஆயா குளித்துக் கொண்டிருக்கும் பொழுதுன்னு எழுது. ஏன்னா திருசா குளிச்சதை மட்டும் எழுதினியாடா? ஆயா குளிச்சது எழுதுறா. உங்க ஆயா மட்டும் குளிக்கும் போது என்ன ரெயின் கோட் போட்டாடா குளிப்பா? ஏன்னா எந்த பொம்பளை குளிச்சாலும் ட்ரெஸ்ல மாறா குளிப்பா. நீ அவளை போய் திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை கொண்டு போய் நெட்ல போட்டுக்கிட்டு அவன் ஒரு செயல், அவன் ஒரு கட்டுரையா நீ உன் பத்திரிகை எவ்வளவு கேவலமான சொல்லி நாய் நீ. அப்ப நான் சொல்றத தயவு செய்து சரியாடா, நம்ம மட்டும் மீட் பண்ணுவோம்டா. நான் இப்ப எழுதுறவன் சொல்றேன், எவன் எழுதுனானோ அவன்கிட்ட கேட்கிறேன், நீ ஆம்பளையா இருந்தேன்னா வா நம்ம ரெண்டும் உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு உன்கிட்ட ஒரே உனக்கு என்ன வேணாலும் தரண்டா. ஆனா நான் கேட்கிற ஒன்னே ஒன்று மட்டும் நீ தரா. உன் பொண்டாட்டி போட்டோ, உன் தங்கச்சி போட்டோ, உங்க ஆயா போட்டோ மூணையும் கொடு. நான் கிராபிக்ஸ்ல அதுக்கு பிகினி ஜட்டி பிராலம் போட்டு மெட்ராஸ் ஓட்டா. அப்படி ஒட்டும் போது வயிறு எரியும் பத்தியா? அப்படி ஒட்டும் போது சொந்தக்காரங்க காரி மூஞ்சில துப்பாங்க பத்தியா? அது போதும்டா எனக்கு. தம்பி விவேக் பேசுறதுக்கு மேல பேசவே முடியாது, அவ்வளவு அற்புதமா பேசிட்டாரு. அந்த படம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, சின்ன ஜட்டி சின்ன பிராவா போடுவோம். ஏன்னா நம்ம தானே கிராபிக்ஸ் உருவாக்குறோம். ஏன்னா அப்பதான் வந்து இன்னும் அந்த பத்திரிக்கை நல்லா விற்கும். உணர்ச்சி வசப்பட்ட ரஜினி சார் அமைதியா இருக்கிறாரு. விஜயகுமார் அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வருது. எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல சொன்னாங்க ஸ்ரீபிரியா மேடம், அது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து எல்லாரும் கையை தூக்கி ஸ்ரீபிரியா மேடத்துக்கு சப்போர்ட் பண்ண. ஏன்னா தனியா ஒருத்தர் சொன்னால வந்து மான நஷ்டம் வழக்கு போடுவாங்க. எல்லாரும் தூக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்ரீபிரியா மேடம் அவர்கள் சொல்லிய வார்த்தை இந்த நடிகர் சங்கம் அத்தனையும் சேர்ந்து வழிமொழிகிறது. உன்னால என்ன புரிய முடியும்? வழக்கம் நான் வந்தோன்னா உள்ளே விட்டு 2 பேர்த்து உள்ளே விட்டு கதவை போட்டுனாங்க. ஹீரோவுக்கு மட்டும் சாப்பாட்டு இல்லை, எனக்கு மட்டும் டிஃபன் இல்லையா? அப்படியே எல்லாரும் தொங்குது, எனக்கு மட்டும் கால் நனையுது பயங்கரமா. 4 பேர்த்த விட நான் மட்டும் பயங்கர பெருமானத்தை கத்திட்டு இருக்கேன்.